வணக்கம். என்கிட்ட ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ற என்னோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் சொல்றது, "அக்கா ஊசி கூட பிடிக்க தெரியாது. ஆரி ஒர்க்க பத்தி கொஞ்சம் கூட நாலேட்ஜ் இல்ல. நான் போட்டுருவேனா?" அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஒரு பயத்தோட தான் ஆரி கிளாஸே ஜாயின் பண்ணுவாங்க. ஃபீஸ் குடுத்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. எந்த விஷயத்தையுமே இன்ட்ரெஸ்ட்டோட செய்யும்போது சூப்பராவும் செய்யலாம், அழகாவும் செய்யலாம். அதே மாரி தான் இந்த ஸ்டூடண்ட் 8 நாள்ல இவ்ளோ அழகான ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வேகமா ஓடும்போது நம்ம பக்கத்துல ஓடி வர்றவங்க, நம்ம தடுக்கி கீழ விழமாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பாங்க. ஆனா நம்மள தூரமா ஒருத்தவங்க கை தட்டி என்கரேஜ் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க யோசிப்பாங்க, எப்படியாவது இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லி, அந்த மாரி தான். எனக்கு வர ஆரி ஆர்டர்ஸ் எல்லாமே கொரியர் தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் குடுத்துட்டுருக்காங்க. அவங்க இருக்கிறதால தான் என்னால இவ்ளோ தூரம் ஆரி ஒர்க்ல சக்சஸ் ஆக முடியுது. ஈவினிங் பிள்ளைங்க 2 பேருக்குமே சிலம்பம் கிளாஸ் இருக்கு. அவங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ள ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பச்சை பயிறு தான் வேக வச்சுட்டுருக்கேன். நல்லா பச்சை பயிர வறுத்துட்டு, தண்ணி ஊத்தி வேக வச்சாலே சூப்பரா வெந்துருங்க. நீங்க நனைய வச்சுட்டு தான் வேக வைக்கணும், குக்கர்ல வைக்கணும்னு அவசியமே கிடையாது. சிலம்பம் கிளாஸ் முடியறதுக்கு 2 மணி நேரம் ஆகுங்க. இருக்கிற டைம யூஸ் பண்ணணும் இல்லையா? நைட் டியூஷனுக்கு நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.